இறையேசுவில் பிரியமுள்ள அன்பு உள்ளங்களே, இன்றைய நாளின் புதிய உணர்வுகளோடும் எண்ணங்களோடும் இத்திருப்பீடம் நாடி வந்துள்ளோம். பொதுக்காலம் 21ஆம் வாரத்தில் பயணிக்கும் எமக்கு இன்றைய இறை வார்த்தைகளின் ஆன்மீகத்தோடு சிந்தித்து இருக்கின்றோம். மானிடர் அனைவரின் செயல்களையும் எண்ணங்களையும் நான் அறிவேன் எனும் இறைவனின் வார்த்தை இன்றைய முதலாம் இறை வார்த்தையில் உரக்க ஒலிக்கின்றது. இறைவாக்கினர் எசாயா அறிவிக்கும் இறைவனின் வார்த்தைகள் மிக ஆழமானதே. தளர்ந்து போன கைகளை திடப்படுத்துங்கள், தள்ளாடும் முழங்கால்களை உறுதிப்படுத்துங்கள், நீங்கள் நேர்மையான பாதையில் நடந்து செல்லுங்கள் எனும் எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்தின் வார்த்தைகள் எமக்கான அழகிய அழைப்பாக அமைகின்றன. லூக்கா நற்செய்தியாளரும் எமது தனிப்பட்ட வாழ்வை குறித்து சாடுகின்றார், சவால் விடுகின்றார். நமக்கு முன்பே தெரியும், வாழ்வு மிக சாதாரணமானது அல்ல, மிக இலகுவானதும் அல்ல. சோதனைகளுக்குள் அதிகம் சிக்கி தடுமாறும் காலம். ஏமாற்றங்களை எதிர்பார்த்து வெறுப்புகளை சம்பாதித்து சுயமரியாதைகளை இழந்து மற்றவர்களின் கடும் சினத்திற்கு உள்ளாகும் ஒரு விசித்திர வாழ்வைத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இதை தவிர தொலைத்தொடர்பு சாதனங்களால் சூழப்பட்டு எது சரி எது பிழை தெரியாமல் பிறர் பெயருக்கு பங்கம் விளைவித்தும் வாழ்வும் இவ்வாழ்விலே தூய ஆவியை தொலைத்துத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம்.
எமது இறை உறவை பலப்படுத்தவும் எந்த சூழ்நிலையிலும் இறைவனுக்கு பணிபுரியவும் திரு அவையை அன்பு செய்து வாழவும் இறை வார்த்தை விடுக்கும் சவால் இன்று எமக்கு கொடுக்கப்படும் அழைப்பே. நாம் இறைவனில் தொடர்ந்தும் வாழவே தூய ஆவி நம்மை வலுவூட்டுகின்றார். இன்றைய இறை வார்த்தை வழியாக தூய ஆவிக்கு செவிமடுப்போம். தூய ஆவியின் துணை வேண்டி நிற்போம். அவரின் அழைப்பில் எம்மையும் இணைத்து இப்பலியில் கலந்திடுவோம். அனைவருக்கும் காலை வணக்கம். பொது காலத்தின் 21ஆம் ஞாயிறாகிய இன்றைய தினம் திருப்பள்ளியில் இணைந்து பலி ஒப்புகளுக்கு வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் ஆண்டவன் பேராலே அன்போடு வரவேற்கின்றேன். ஆண்டவரையும் எனக்கு செவிசாய்ச்சி என் மன்றாட்டை கேட்டள்ளும். என் கடவுளை உன் மீது நம்பிக்கை கொண்டுள்ள உன் ஊழியனை மீட்டருளும். ஆண்டவரையும் என் மேல் இரக்கமாயிரும், ஏனெனில் நாள் முழுவதும் உம்மை நோக்கி கூக்குரலிட்டேன். ஸ்ரீய கடவுளின் பேராலே திருப்பலியை தொடங்குவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. சகோதர சகோதரர்களே, மீண்டும் ஒரு தடவை ஆண்டவரங்களை இந்த ஞாயிறு தினத்திலே கடவுளின் தினத்திலே அழைத்திருக்கின்றார். முக்கியமாக இந்த பலியின் மூலமாக நாளை தொடங்குவதற்கும் இந்த வாரத்தை தொடங்குவதற்கும் இந்த நாளிலே ஆண்டவர்களின் துன்பங்கள் துயரங்களை பற்றி எங்களை கூறுகின்றார். வாழ்க்கையிலே துன்பங்கள் துயரங்கள் தான் கூடியது என்று கூறப்படுகின்றது வேதாகமம். அவை துன்பங்கள் துயரங்களை ஏற்று வாழ்வதற்கேற்ற சந்தர்ப்பத்தையும் ஆன்ம பலத்தையும் ஆண்டவர்களுக்கு தருமாறு இந்த திருப்பலிகளை மன்றாடுவோம். பலியை நாங்கள் ஒப்புக் கொடுப்பது தகுதி பெறும் பொருட்டு எங்களுடைய பலகீனங்களையும் குற்றங்களையும் குறைகளையும் பாவங்களையும் ஏற்றி அவற்றுக்காக மனமருந்தி ஆண்டவருடைய மன்னிப்பையும் இரக்கத்தையும் மன்றாடுவோம். என் பாவம் நினைந்து புலம்பி நான் அழுகின்றேன், கண்ணீரால் நிரம்பி உம் பாதம் நனைக்கின்றேன், கூந்தலால் துடைக்கின்றேன். என் பாவம் நினைந்து புலம்பி நான் அழுகின்றேன், கண்ணீரால் நிரம்பி பாதம் நனைக்கின்றேன், கூந்தலால் துடைக்கின்றேன். மன்னியுந்து வா, என் பாவம் மன்னித்தருளும். மன்னியும் தேவா, என் பாவம் மன்னித்தருளும். என் பாவம் நினைந்து புலம்பி நான் அழுகின்றேன், கண்ணீரால் நிரம்பி உன் பாதம் நனைக்கின்றேன், கூந்தலால் துடைக்கின்றேன். அயலானின் சொத்தை நான் அபகரித்தேன், அடுத்தவர் நாமத்தை பழுதாக்கினேன். அயலானின் சொத்தை நான் அபகரித்தேன், அடுத்தவர் நாமத்தை பழுதாக்கினேன். பாவ அறிக்கை நான் செய்யவில்லை, பாவி உன் அன்பை மறந்தேனையா. பாவ அறிக்கை நான் செய்யவில்லை, பாவி உன் அன்பை மறந்தேனையா. மன்னியும் தேவா, என் பாவம் மன்னித்தருளும். மன்னியும் தேவா, என்
நம்பி நான் அழுகின்றேன். கண்ணீரால் நிரம்பி உன் பாதம் நனைக்கின்றேன். கூந்தலால் துடைக்கின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்ம நினைவாளுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சிமை உண்டாகுக. உலகினிலே நல்மனத்தவர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாவும் உம்மையே. வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மகிமைப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான ஆட்சிமைக்காக உமக்கு நன்றி நல்கின்றோம். ஆண்டவராகும் இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இறங்கும் தேவ தந்தை இறைவனே, ஏகமகனாக ஜனித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகும் இறைவனே, இறைவனின் திருச்செம்மறே, தந்தையின் ஜனித்த இறைவன் மகனே, உலகின் பாவம் போக்குபவரே, நீரம் நீர் இறங்குமே. உலகின் பாவம் போக்குபவரே, தம் மன்றாட்டை ஏற்றருளி. தந்தையின் பலத்தில் வீற்றிருப்பவரே, நீரம் மீது இறங்குமே. நேரனின் இயேசுவே, நீரொருவரே தூயவர். நீரொருவரே ஆண்டவர். நீரொருவரே உன்னதர். பரிசுத்த ஆவியுடன் தந்தை இறைவனின் மாட்சியில் மன்றாடுவோமாக. நம்பிக்கையாளரின் உள்ளங்களை ஒன்றிணைப்பவரான இறைவா, நீர் கற்றுத்தருவதை உம்மக்கள் அன்பு செய்யவும்
நீர் வாக்களிப்பதை விரும்பவும் செய்தருளும். அதனால் மாறி வறுமை உலகில் சூழலில் எங்கள் இதயங்கள் உண்மையான பேரின்ப உலகின் மீது என்றும் நாட்டங்கொள்ள செய்வீராக. உம்மோடு தூயாவியார் இணைக்கத்தில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம் இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். உங்கள் உறவின் முறையாரை அனைத்து மக்களினத்தாரிடையே இருந்து என் திருமலைக்கு அழைத்து வருவார்கள். ஆண்டவர் கூறியது, மானுடர் அனைவரின் செயல்களையும் எண்ணங்களையும் நான் அறிவேன். பிற இனத்தார் பிற மொழியினர் அனைவரையும் நான் கூட்டிச் சேர்க்க வருவேன். அவர்களும் கூடி வந்து என் மாட்சியை காண்பார்கள். அவர்களுடைய ஓர் அடையாளத்தை நான் ஏற்படுத்துவேன். அவர்களுள் எஞ்சியிருப்போரை மக்கள் இனத்தாரிடையே அனுப்பி வைப்பேன். அவர்கள் தர்சீசு, பூல், வில் வீரர் வாழும் லூது, துபால், ஜூவான், தொலையிலுள்ள தீவு நாடுகள் ஆகியவற்றிற்கு செல்வார்கள். இந்நாட்டினர் என் புகழ் பற்றி கேள்விப்படாதவர், என் மாட்சியை கண்டிராதவர். அவர்களும் என் மாட்சி பற்றி மக்களினத்தாருக்கு எடுத்துரைப்பார்கள். அவர்கள் உங்கள் உறவின் முறையார் அனைவரையும் அனைத்து மக்களினத்தாரிடையே இருந்து ஆண்டவருக்கு அளிக்கும் படையலாக கொண்டு சேர்ப்பார்கள். இஸ்ரவேல் மக்கள் தூய கலம் ஒன்றில் உணவு படையலை ஆண்டவரின் கோவிலுக்கு எடுத்து வருவது போல் அவர்களை குதிரைகள், தேர்கள், பல்லக்குகள், கழுதைகள், ஒட்டகங்கள் ஆகியவற்றின் மேல் ஏற்றி எருசலேமில் உள்ள என் திருமலைக்கு அழைத்து வருவார்கள் என்கிறார் ஆண்டவர். மேலும் அவர்களுள் சிலரை குருக்களாகவும் லேவியராகவும் நியமிப்பேன் என்கிறார் ஆண்டவர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பல்லவியாக, உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். பிற இனத்தாரே, நீங்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள். மக்களினத்தாரே, நீங்கள் அனைவரும் அவரை புகழுங்கள். உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். ஏனெனில் ஆண்டவர் நமக்கு காட்டும் மாறாத அன்பு மிக பெரியது. அவரது உண்மை என்றென்றும் நிலைத்துள்ளது. உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். ஆண்டவர் தாம் யாரிடம் அன்பு கொண்டிருக்கிறாரோ அவர்களை கண்டிக்கிறார். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, தம் பிள்ளைகளிடம் பேசுவது போல் இறைவன் உங்களுக்கு தந்த பின்வரும் அறிவுரையை நீங்கள் மறந்து விட்டீர்கள். பிள்ளாய், ஆண்டவர் உன்னை கண்டித்து திருத்துவதை வேண்டாம் என தள்ளிவிடாதே. அவர் கண்டிக்கும் போது தளர்ந்து போகாதே. தந்தை தாம் ஏற்றுக்கொண்ட மக்களை தண்டிக்கிறார். ஆண்டவர் தாம் யாரிடம் அன்பு கொண்டிருக்கிறாரோ அவர்களை கண்டிக்கிறார். திருத்தப்படுவதற்காக துன்பங்களை தாங்கிக் கொள்ளுங்கள். கடவுள் உங்களை தம் பிள்ளைகளாக நடத்துகிறார். தந்தை தண்டித்து திருத்தாத பிள்ளை உண்டோ? இவ்வாறு திருத்தப்படுவது இப்போது மகிழ்ச்சிக்குரியதாயிராமல் துயரத்துக்குரியதாகவே தோன்றும். ஆனால் பின்னர் இவ்வாறு பயிற்சி பெற்றவர்கள் அமைதியையும் நேர்மையான வாழ்வையும் பயனாக பெறுவர். எனவே தளர்ந்து போன கைகளை திடப்படுத்துங்கள். தள்ளாடும் முழங்கால்களை உறுதிப்படுத்துங்கள்.
நீங்கள் நேர்மையான பாதையில் நடந்து செல்லுங்கள். அப்போதுதான் ஊனமாய்ப் போன கால் மூட்டு பிசகாமல் குணமடையும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. உமக்கு நன்றி. அல்லேலுயா அல்லேலுயா. வழியும் உண்மையும் வாழ்வும் நானே. என் வழியாய் அன்றி எவரிடம் தந்தையிடம் வருவதில்லை. அல்லேலுயா. ஆண்டவர் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தியில் இருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. லூக்கா எழுதிய நற்செய்தி 13ஆம் அதிகாரம் இறை வசனங்கள் 22 தொடக்கம் 30 முடிய. 13ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் தொடக்கம் 30ஆம் வசனம் வரை. அக்காலத்தில் இயேசு நகர்கள் ஊர்கள் தோறும் கற்பித்துக் கொண்டே எருசலேம் நோக்கி பயணம் செய்தார். அப்பொழுது ஒருவர் அவரிடம் வந்து ஆண்டவரே, மீட்பு பெறுவோர் சிலர் மட்டும்தானா என்று கேட்டார். அதற்கு அவர் அவர்களிடம் கூறியது, இடுக்கமான வாயில் வழியாக நுழைய வருந்தி முயலுங்கள். ஏனெனில் பலர் உள்ளே செல்ல முயன்றும் இல்லாமற் போகும். வீட்டு உரிமையாளரே, எழுந்து கதவை திறந்துவிடும் என்று கேட்பீர்கள். அவரும், நீங்கள் எங்கிருந்து வந்தவர்கள் என எனக்கு தெரியாது என பதில் கூறுவார். அப்பொழுது நீங்கள், நாங்கள் உம்மோடு உணவு உண்டோமே குடித்தோமே, நீர் எங்கள் வீதிகளில் கற்பித்தீரே என்று சொல்வீர்கள். ஆனாலும் அவர், நீங்கள் எவ்விடத்தாரோ எனக்கு தெரியாது, தீங்கு செய்வோரை அனைவரும் என்னை விட்டு அகன்று போங்கள் என உங்களிடம் சொல்வார். ஆபிரகாமும் ஈசாக்கும் யாக்கோப்பும் இறைவாக்கினர் யாவரும் இறையாட்சிக்கு உட்பட்டிருப்பதையும் நீங்கள் புறம்பே தள்ளப்பட்டிருப்பதையும் பார்க்கும்போது அழுது அங்கலாய்ப்பீர்கள். இறையாட்சியின் போது கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் இருந்து மக்கள் வந்து பந்தியில் அமர்வார்கள். ஆம், கடைசியானோர் முதன்மையாவர், முதன்மையானோர் கடைசியாவர். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். வருந்தி அழைத்தாலும் வாராது வாரா, பொருந்தி பொருந்துவன போக என்று சொன்னால் அதுவும் போகா.
வருந்தேகி மாந்தர் மனம் வருந்தி நெடுந்தூரம் துஞ்சுவதோ மாந்தர் தொழில். அன்பார்ந்த சகோதரர்களே, இதொரு பழைய வெண்பாவாக இருக்கின்றது. இதன் கருத்தை நாங்கள் உற்று நோக்குவோமேயானால், வருந்தி அழைத்தாலும் நாங்கள் எப்படியாக நாங்கள் கஷ்டப்பட்டு பாவா என்று கூட்டு அழைத்தாலும் வராதது வரவே மாட்டாது. சில காரியங்கள் எங்களிடத்திலே பொருந்தி இருக்கின்றன. அவை போகச் சொன்னாலும் அது போக மாட்டாது. அவை இதை பற்றி மனிதர் இருந்து மனம் வருந்தி துன்பப்படுவதை வாழ்க்கை என்று அந்த பெண்பா சொல்கின்றது. இன்றைய நற்செய்தி வாசகங்கள், இன்றைய வழிபாட்டு வாசகங்களை நாங்கள் அச்சுற்று நோக்கின்ற வேளையிலேயும் முதல் வாசகம் ஏசியா இறைவாக்கரின் நூலிலிருந்து எடுக்கப்படுகிறது. நற்செய்தி லூக்கா நற்செய்தியிலிருந்து எடுக்கப்படுகிறது. ரெண்டுக்கும் ஒரு ஒற்றுமை இருப்பதை உணர்கின்றோம். ரெண்டாவது வாசகம் எபிரேயர்களின் திருமணத்திலே அது ரெண்டையும் இணைக்கின்றதாக அமைகின்றது. பழமையாக ஞாயிற்றுக்கிழமைகள் அப்படித்தான் வருகின்றது. சில சமயங்களில் இடையில வார ரெண்டாவது வாசகம் ஒத்துப்போகாமல் இருந்தாலும் அது இயன்ற அளவுக்கு அதை ரெண்டையும் முதல் வாசகத்தை நற்செய்தியையும் இணைக்கின்றதாக அமைகின்றது, இணைக்கும் பாலமாக. இந்த வழிபாட்டு வாசகங்களை சற்றுற்று நோக்குவோமே ஆனால், முதலாவது வாசகத்திலே ரெண்டு கருத்தை நாங்கள் பார்க்கின்றோம். வயசு இறைவாக்கர் சொல்கின்றார், துன்பங்களை பற்றி கூறுகின்ற வழியிலே ஆண்டவர் கடவுள் இஸ்ராயல் மக்களை துன்ப துயரங்களில் இருந்து அவர்களை மீட்டார், அவளை கொண்டு வந்தார், அவர்களை பாலும் தேனும் பொழியும் நாட்டுக்கு அழைத்து சென்றார். வழியிலே அவர்கள் துன்பங்கள் துயரங்கள் பட்டார்கள். ஆண்டவருக்கு எதிராக குற்றம் முறுமுறுத்தவர்கள் இறந்து போனார்கள். துன்ப துயரங்களை நல்ல முறையில் ஏற்றுக்கொண்டவர்கள் பாலும் தேனும் பொழியும் நாட்டுக்கு வந்தார்கள். இது விண்ணக வாழ்வுக்கு ஒரு அடையாளமாக இருக்கின்றது. இரண்டாவது பகுதியாக நாங்கள் இந்த முதல் வாசகத்தை பார்ப்போமேயானால், அவர் தன் தேர்ந்து கொண்ட மக்களுக்கு மாத்திரமல்ல, எஞ்சியோருக்கும் மற்ற மக்களையும் ஒவ்வொரு நாடுகளில் இருக்கின்ற மக்களையும் தன் பக்கம் கூட்டி வருவார். அவளை சிலரை லேவியராகவும் குருக்களாகவும் மாற்றுவார் என்பதையும் எடுத்துக் கூறுகின்றார். ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் என்பதை எடுத்து காட்டுகின்றது. அவர் தன் மக்களை மாத்திரமல்ல பிற இனத்தாரையும் பிற மக்களையும் ஏற்கின்றார். இந்த வருடம் நாங்கள் யூபிலி ஆண்டாண்டு கூறுகின்றோம். இந்த வருடத்தில் நாங்கள் செய்ய வேண்டிய முக்கிய கடமை, கடந்த 2 வருடங்களிலும் ஆயத்தம் செய்து யூபிலி ஆண்டானால் எல்லாவற்றுக்கும் ஓய்வு என்று சொல்லப்படுகின்றது பழைய ஏற்பாட்டிலே. அவை நாங்கள் மற்றவர்களுக்கு எல்லாவற்றுக்கும் ஓய்வு கொடுக்கிறது மாத்திரமல்ல, எங்கள் மத்தியிலே நாங்கள் ஒற்றுமையாக ஒன்றுபட்ட மக்களாக கூட்டு ஒருங்கு திரு அவை என்று கூறப்படுகிறது. எங்கள் மத்தியிலே இனம், மொழி, மதம், சாதி, சமயம் இவற்றை நாங்கள் மறந்து எல்லோரும் ஒன்று மக்கள் என்று வாழ அழைக்கப்படுகின்றோம். இதைத்தான் முதல் வாசகத்தில் நாங்கள் உற்று நோக்கலாம். திருச்சபையை நாங்கள் உற்று நோக்கின்ற வேளையிலே பல்வேறுபட்ட இனத்தவர்கள், நிறத்தவர்கள், மொழியினர், கலாச்சாரம் உள்ளவர்கள், இப்படியாக பலவற்றை நாங்கள் பார்க்கின்றோம் உலக திருச்சபையிலே. அதே போல் இந்த குற்ற திருச்சபையாக எந்த திருச்சபையிலும் இந்த ஆலயத்திலையும் இந்த பங்கிலையும் எங்கள் மத்தியிலே வேற்றுமைகளை மறந்து ஒற்றுமையிலே வாழ வேண்டும். அதைத்தான் எதிர்பார்க்கிறது. யூபிலி ஆண்டிலே நாங்கள் இப்பொழுது எங்கள் விழாவை கொண்டாடி போட்டு இருக்கின்றோம். அதோடு எங்களை எல்லாம் முடிந்து விட்டதென்ன, நாங்கள் யார் யாரோடும் பகைமையாக இருக்கின்றோமோ, ஒன்றுபட்டு இல்லாமல் இருக்கின்றோமோ, ஏற்றுக்கொள்ள முடியாத இருக்கிறோமோ அவர்களோடு ஒன்றுபட வேண்டும். அமைதியை நாங்கள் சமாதானத்தை நாங்கள் பேணி பாதுகாக்க வேண்டும். அதான் யூபிலி ஆண்டின் கருப்பொருளாக உச்சகட்டமாக அமைகின்றது. அது இல்லாவிட்டால் நாங்கள் செய்கின்ற விழாக்களும் ஆலய வழிபாடுகளும் அர்த்தமற்றதாக போய்விடுகின்றது. அவை ஆண்டவரது முதல் வாசகத்தில் கூறுகின்றார், எல்லா மக்களையும் வேற்றுமை இல்லாமல் அவர்களை அன்பு செய்கின்றார் என்று. நற்செய்தியை நாங்கள் உற்று நோக்கின்ற விலையிலே ஆண்டவர் கூறுகிறார், ஒடுக்கமான பாதையிலே செல்லுங்கள் என்று. ஒடுக்கமான பாதை என்கின்ற விலையிலே துன்ப தீவிரமான பாதைகளில் துன்பங்களை துயரங்களை நாங்கள் ஏற்று வாழ வேண்டும் என்று அவர் கூறுகின்றார். சீராக்காகமம் என்ற நூலை நாங்கள் உற்று நோக்கினால், அதை வாசித்து பார்ப்போம். ஆனால் அதிலே பல துன்பங்கள் துயரங்களை தான் மக்களுக்கு இருக்கின்றது என்பதை எடுத்து காட்டுகின்றது.
எல்லா மக்களுடைய வாழ்க்கையின் முறையினை எங்களுக்கு எடுத்து கூறுகின்றது. குடும்ப நிலையுள்ளவர்கள், இளைஞர்கள், தந்தைமார், தாய்மார், இப்படியாக ஒவ்வொருவருக்கும் எங்கள் புத்திமதி கூறுகின்றது. ஆனால் அதே நேரத்திலே ஒருவர் கூறுகின்றார், அந்த புத்தகம் வாழ்க்கையிலே மனிதருக்கு துன்ப துயரங்கள் தான் கூடிய காலம் என்று கூறப்படுகின்றது என்று. அவை நாங்கள் துன்பங்களையும் துயரங்களையும் நல்ல முறையோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதைத்தான் 2வது வாசகம் எங்களுக்கு இணைக்கின்றது. 2வது வாசகத்தில் எபிரேயருக்கு திருமுகத்திலே கூறப்படுகின்றது, ஆண்டவர் தாம் யார் யாரிடம் அன்பு கொண்டிருக்கின்றாரோ அவளை தண்டிக்கின்றார் என்று. தண்டிக்காத பெற்றோர் யாராவது இருக்கின்றார்களா என்று கேட்டு பார்க்கலாம். பிள்ளைகளை தண்டிக்கிறது ஒரு நல்ல காரியம். எனது வாழ்க்கையில் நான் இந்த வாசித்த போது சிந்தித்தேன். நான் ஒரு தடவை ஒரு ஆசிரியரிடம் படிக்கின்ற வேளையிலே கண்ணமாக அடி வாங்கினேன். ஒரு புத்தகம் கொண்டு போவதற்கு இன்றைக்கு நிலையாகவும் இருக்கின்றது. அதே பாடசாலையிலே நான் ஒரு பணியாளனாக பணிபுரிந்தேன். அந்த ஆசிரியர் அந்த வழியில் எனக்கு என் கீழே வேலை செய்தார். அதாவது அவருக்கு அவர் எனக்கு ஒரு கீழே தான் இருந்தார். இருந்த பொழுது நான் அவருக்கு ஒரு துன்பமும் செய்யவில்லை, பழி வாங்கவில்லை. ஏனெனில் அன்று எனக்கு அடித்தபடியால் தான் இன்று நான் ஒரு குருவாக இருக்கின்றேன். அன்றையில் அல்லாவிட்டால் நான் உயர்ந்த ஒரு நிலையிலேயே வாழ்வதற்கு ஆண்டவர் அருள் செய்திருக்கின்றார். அவை தண்டித்து வாழ்வது ஆசிரியர்களோ குருக்களோ பெற்றோர்களோ எங்களை தண்டிப்பது எங்களை நோகப்படுத்துவதற்கல்ல, எங்களை திருத்தி வாழ்வதற்கு, நாங்கள் மேன்மையாக வாழ்வதற்காகத்தான். இதைத்தான் நாங்கள் பல கதைகள் மூலமாக நாங்கள் பார்க்கின்றோம். ஒரு மகான் இருந்தார். அவருக்கு ஒரு ஆண்டவருக்கு உகந்த ஒரு மனிதனாக வாழ்ந்தார். அவை அந்த வாழ்க்கையிலே வாழ்கின்ற வழியிலே அவருக்கு தொழுநோயாளர் உங்களுக்கு தெரியும். தொழுநோய்ப்பட்டவர்கள் சுகமடைவது குறைவு. ஆண்டவருடைய காலத்திலேயும் 10 தொழுநோயாளர்களை பற்றி இப்போ கேள்விப்பட்டிருக்கின்றோம். அல்லாவிட்டால் ஒவ்வொரு தொழுநோயாளர்களை பற்றி கேள்விப்படும் ஆண்டவர் குணமாக்கினார் என்று. அவை இந்த மனிதனுக்கு ஆண்டவர், இந்த மகானுக்கு ஆண்டவர் தொழுநோயாளர்களை குணப்படுத்துவதற்கு சக்தி கொடுத்தார். அவை அவர் எல்லாருக்கும் தொடுகின்ற வழியிலே, அவர் மன்றாடுகின்ற வழியிலே குணமடைந்தார்கள். ஒரு தொழுநோயாளர் அவரிடம் வந்தாராம். உடல் முழுவதும் புண்ணாக இருந்தது, அசிங்கமாக இருந்தது. இருந்த பொழுதிலும் அவர் ஆண்டவருக்கு ஒரு மகானாக, ஆண்டவருக்கு உகந்தவராக வாழ்ந்தபடியால் எல்லா புண்களையும் அவர் முத்தமிட்டாராம். முத்தமிடுகிற வேளையிலே எல்லா புண்களும் ஆறிக்கொண்டு மாறிவிட்டதாம். கடைசியாக அவர் ஒரே ஒரு புண்ணை மாத்திரம் ஒன்று செய்யாமல் விட்டுவிட்டாராம். அதை பிற்பட அவரை சென்று வா என்று அனுப்பி வைத்தாராம். அப்பொழுது பக்கத்தில் இருந்த ஒருவர் அவரை பார்த்து கேட்டாராம், ஐயா, நீங்கள் எல்லாரையும் எல்லா புண்களையும் குணமாக்குகிறே, ஏன் ஒரு புண்ணை மாத்திரம் விட்டு விட்டீங்கள்? அப்பொழுது அவர் சொன்னாராம், 2 காரியம். ஒன்று, அவர் தான் நடந்து வந்த பாதையை சிந்திக்க வேண்டும். துன்ப துயரங்களை அவர் உணராவிட்டால் அவர் மீண்டும் அவர் ஆண்டவர் மறந்து விடுவார். 2வது, அவர் ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைத்து அவர் ஆண்டவருக்கு நன்றி கூற வேண்டும். அதற்காக இந்த நோயில் முழுமையாக 100% அவரை குணப்படுத்தவில்லை, அவரை நான் விட்டுவிட்டேன் என்று. அன்பார்ந்தவர்களே, எங்களுடைய வாழ்க்கையிலே பல துன்பங்கள் ஏற்படுகின்றன, இல்லை என்று இல்லை. துன்ப துயரம் இல்லாத மக்கள் யாராவது இருக்கின்றீர்களா என்று கேட்டால் இல்லை என்றால் சொல்வீர்கள். எல்லாருக்கும் துன்ப துயரங்கள் இருக்கிறது, குடும்ப கஷ்டங்கள் இருக்கின்றது, கணவன் மனைவி பெற்றோர் பிள்ளைகள், இப்படியாக பல்வேறுபட்ட துன்பங்கள் இருக்கின்றது. ஆனால் இந்த துன்பங்கள் எங்களுடைய உடல் நோயாளாக இருக்கலாம், ஆன்ம நோயாக இருக்கலாம், மனநோயாக இருக்கலாம். இப்படி எதுவாக இருந்தாலும் துன்பங்கள் துயரங்கள் இல்லாத மனிதர்கள் யாருமே இல்லை இந்த உலகத்திலே. கடவுளும் மனிதர் என்ற முறையில் இந்த உலகத்திலே வாழ்ந்தார். கிறிஸ்துவம் பல துன்பங்களை ஏற்றார். அதான் சிலுவையை நாங்கள் பார்க்கின்றோம், உற்று நோக்குகின்றோம். ஒரு பாடலில் பாடுகின்றோம், பெரிய வெள்ளிக்கிழமை சிலுவையை நிமிர்ந்து பாராயோ, அது சொல்வதை நீ கேளாயோ என்று. அந்த சிலுவை உற்று நோக்கின்ற வேளையிலே ஆண்டவர் எங்களுக்காக பல துன்பங்களை துயரங்களை ஏற்றுக்கொண்டார். அவை நீங்களும் நாங்கள் ஒவ்வொருவரும் துன்ப துயரங்களை கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆடி அடங்கும் உலகமடா 6 நிலைமையை சொந்தமடா என்று சொல்லப்படுகிறது. நான் ஒரு நாளைக்கு ஒரு நிலத்துக்கு தான் போகணும் இல்லை என்றல்ல. ஆனால் அது வரைக்கும் எங்கள் வாழ்க்கையில் பல துன்பங்கள் ஏற்படுகின்றன. அதை நாங்கள் ஏற்று வாழ வேண்டும்.
ஆவியின் நற்செய்தியில் ஆண்டவர் கூறுகின்றார், ஒடுக்கமான வதியின் வழியாக நடவுங்கள், அது உங்களுக்கு வாழ்வு தரும், உங்களை ஏற்றிவிடும் என்று கூறுகின்றார். ஆம், அவர் ஜெருசலேமுக்கு சென்று கொண்டிருந்த வழியில் இதை சொல்கின்றார். ஜெருசலேம் அவர் துன்பத் துயரங்களை ஏற்றுக்கொள்ளப் போகின்றார், பாடுகளை ஏற்றுக்கொள்ளப் போகின்றார், எங்களுக்காக மறிக்கப் போகின்றார். அதனாலே அவர் கூறுகின்றார், ஒடுக்கமான வழியால் சென்றது போங்கள் என்று. ரோபர்ட் ஃபாஸ்டர் என்ற ஒரு எழுத்தாளர் ஒரு சிறந்த ஒரு கவிதை எழுதினாராம், த ரோட் நாட் டேக்கன் என்று. அதாவது பாதையை நான் அதாவது பாதையை தெரிந்து கொள்ளாத பாதை என்று. அந்த பாதையிலே அவர் அந்த கவிதையிலே அவர் எழுதி கொண்டு போகின்ற வேளையிலே கூறுகின்றாராம், 2 வகை, ஒரு காட்டுக்கு போவதற்கு 2 வகையான பாதைகள் இருக்கின்றது. அந்த 2 வகையான பாதையிலேயும் ஒரு பாதை சுலபமான பாதை, துன்பங்கள் துயரங்கள் இல்லாத பாதை, அந்த காட்டு வழியாலே சென்று விடலாம் என்று. இன்னொரு பாதை இருக்கின்றது, துன்பங்கள் துயரங்கள் நிறைந்த பாதை. இந்த நற்செய்தியில் சொல்வது போல ஒடுக்கமான பாதை, துன்பங்கள் துயரங்கள் நிறைந்தது. அப்படி வரப்பட்ட ஒரு பாதையும் அவர் காண்கின்றார். அவர் சற்று தாமதமாகின்றார் அந்த இடத்திலே. எந்த பாதையை நான் எடுத்துக்கொள்வோம்? இன்பமான துன்பங்கள் இல்லாத, கரணுடர் இல்லாத அந்த பாதையை எடுத்துக்கொள்வதாம், அல்லது துன்பங்கள் துயரங்கள் நிறைந்த பாதையை எடுத்துக்கொள்வதா என்று. அதன் பிற்பாடு அந்த கவிதையில் அவர்கள் சொல்கின்றாராம், துன்ப துயரமான பாதைகளை எடுத்துக்கொண்டாராம். அந்த துன்ப துயரமான பாதைகளை அவர் செல்கின்ற வேளையிலே அங்கே கடைசி நேரத்திலே அவருக்கு மகிழ்ச்சி கிடைக்கின்றது. அன்பான சகோதரர்களே, உங்களுக்கும் எனக்கும் வாழ்க்கையில் பல துன்பங்கள் துயரங்கள் இருக்கின்றன. துன்ப துயரங்களை கண்டு துவண்டு விடக்கூடாது, நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். எங்களுக்கு ஒரு முன்மாதிரியாக கிறிஸ்துவ தந்திருக்கின்றார் ஆண்டவர். கிறிஸ்துவ எங்களுக்கு முன்மாதிரி. இந்த உலகத்தில் எத்தனை முன்மாதிரிகள் இருக்கின்றது. நடிகர்கள் இருக்கின்றார்கள், அல்லாவிட்டால் பெரிய பெரிய மகான்கள் இருக்கின்றார்கள். அவர்கள் அல்ல, அவர்கள் எங்களுக்கு ஒரு முன்மாதிரி இல்லை என்று அல்ல, ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்களுக்கு ஒரு தலைவர் இருக்கின்றார். அந்த தலைவருடைய வாழ்க்கையில் நாங்கள் பின்பற்ற வேண்டும் என்பது கூறுகின்றார். அவர்தான் இறுதி நாளிலே உங்களுக்கும் எனக்கும் தீர்ப்பிடப் போகின்றார், உங்களையும் என்னையும் தீர்ப்பிடப் போகின்றார். உங்களுக்கு எனக்கும் சம்மாவனை தரப்போகின்றவர் அவர்தான். ஆகவே எங்கள் வாழ்க்கையிலே நாளும் பொழுதும் எங்களை துன்ப துயரங்கள் இருக்கின்றதே. ஆனால் ஆண்டவர் இயேசு துன்பங்களை துயரங்களை மேற்கொண்ட விலையிலே கல்வாரி, அதாவது ஜெஸ்மனி தோட்டத்தில் இருக்கின்ற விலையில் என்ன கேட்டார்? ஆண்டவரிடத்து மன்றாண்டார், ஆண்டவரை இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும், என் சித்தம் அல்ல உம் சித்தமாகட்டும். அவர் தன் சித்தத்தை அல்ல இறைவனுடைய சித்தத்தை ஏற்றுக்கொண்டார். அவர் எங்களுடைய வாழ்க்கையிலே இன்பமும் துன்பமும் மாறி மாறி வருகின்றது. செல்வமும் தரித்திரமும் இருக்கின்றது இல்லை என்றல்ல, அது செல்வம் அல்ல, செல்வோம். அது ஒரு நாளும் நிலைத்திருக்காது. செல்வோம் தரித்திரம் அல்லது தரித்திரம் அல்ல, தரித்திரோம். அது எங்களை தரித்திருக்க மாட்டாது, ஒரு நாளைக்கு விட்டு போகும். அவை என் துன்பத்தை நல்ல முறையில் ஏற்றுக்கொண்டு சிறப்பாக எங்கள் வாழ்க்கையிலே துன்பங்கள் துயரங்களை ஏற்றுக்கொள்வதன் மூலமாக நாங்களும் மீட்பின் பாதையில் செல்வோம். இவ்வாறு இஸ்ராயல் மக்களை ஆண்டவர் துன்ப துயரங்கள் வழியாக பாலும் தேனும் பெறும் மொழி நாட்டுக்கு அழைத்து சென்றாரோ, அதேபோல் உங்களையும் என்னையும் அழைத்து கொண்டிருக்கின்றார். பாலும் தேனும் பெறும் நாடு விண்ணக வாழ்வு. அந்த விண்ணக வாழ்வுக்கு நீங்களும் நானும் ஒரு நாளைக்கு போக வேண்டும் என்று அவர் விரும்புகின்றார். அவை நாங்களும் அந்த கவிஞர்களுக்கு சொல்வது போல த ரோட் நாட் டேக்கன் என்னதை போல அவை எந்த பாதை எங்களை விண்ணகத்துக்கு எடுத்து செல்கின்றதோ அது துன்பமான பாதை. அதை நல்ல முறையில் ஏற்று அதுபடி வாழ்ந்து இறுதியிலே ஆண்டவர்களே சங்கமமாக வர வேண்டி தொடரும் பலியிலே ஆண்டவனை பார்த்து மன்றாடுவோம். ஆண்டவர் வழிந்து நின்று எங்களது விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். விண்ணகமும் படைத்த இல்லாமல தந்தையாகிய இறைவனை நம்புகின்றேன். கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுள் என்று கடவுளாக, ஒளி நின்று ஒளியாக, உண்மை கடவுள் நின்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர் உண்டாக்கப்பட்டவர் அல்ல, தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும்
விண்ணகம் இருந்து இறங்கினார். தூய ஆவியால் கன்னிமரியாவிடம் உடலெடுத்து மனிதனானார். மேலும் நமக்காக போன்சியோ பிலாத்துவின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறை நூல்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் வல பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியுடன் மீண்டும் வர இருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவராது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிரளிப்போருமான தூய ஆவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் ஆட்சியும் வருகின்றார். இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கின்றேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வர இருக்கும் மறு உலக வாழ்வையும் எதிர்பார்க்கின்றேன். ஆமென். அன்பான சகோதரர்களையும் வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியுடன் மீண்டும் ஒருவர் வருவார் என்று கூறுகின்றார். அவர் யாருமல்ல, இயேசு கிறிஸ்து தான் எங்களிடத்தில் வரப்போன்றார். அந்த கிறிஸ்து உங்களுக்காக எனக்காக வேண்டியும் பல துன்பங்களை அனுபவித்தவர். அவை நாங்களும் எங்கள் வாழ்க்கையிலேயே வருகிற துன்பங்கள் துயரங்களை நல்ல மனதோடு ஏற்று வாழ்ந்து இறுதியிலே அவரோடு சங்கமாக வர வேண்டி எழுந்தவர்களாக எங்களது வேண்டுதல்களையும் மன்றாட்டங்களையும் ஆண்டவன் பாதம் சமர்ப்பிப்போம். எமது திரு அவைக்காக மன்றாடுவோம். இவ்வுலகிலே இறைவன் கொண்டு வந்த உண்மை போதனையை மக்களுக்கு எடுத்து சொல்லி பொய்மை இறை வல்லமையோடு போராடி அதில் வெற்றி கொள்ள எமக்காக தினமும் இறைவனின் சந்நிதியில் அருட்கொடைகளை நிறைவேற்றி அருள் வளங்களை பெற்றுத்தரும் எமது திருப்பணியாளர்களை ஆசீர்வதித்து அவர்களின் தொடர் பணியிலே உறுதியோடு போராடவும் சவால்கள் துன்பங்களில் துணிந்து நின்று செயற்படவும் இறைவன் அவர்களை வழிநடத்த வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எமது பங்கு மக்களுக்காக மன்றாடுவோம். நாளும் பொழுதும் இடைவிடாமல் உழைக்கும் தந்தையர்கள், குடும்பத்தை கருமணி போல கண்கலங்காமல் காக்கும் தாய்மார்கள், கல்வியினால் உயர்ந்து கரம் பிடித்து வளர்க்கும் பெற்றோரின் கண்ணீர் துடைக்க உழைக்கும் பிள்ளைகள் கொண்டோர் அழகான திருக்குடும்பமாக வளரவும், இக்குடும்பங்கள் இறைவனுக்கு சான்று பகரும் அன்பிய குடும்பங்களாக திகழவும் பங்கு மக்களையும் உமது ஆசீரால் நிறைத்து வழி நடத்தியருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இயற்கை அனர்த்தத்தினால் யுத்தத்தினால் அவதியுறும் மக்களுக்காக மன்றாடுவோம். துன்பங்கள் ஆயிரம் ஆயிரம் அலைகளால் எம்மை தேடி வரணும் சோர்ந்து போகாமல் துணிந்து போராட வலிமையை தந்தருளும். ஆண்டவரே, பல நாடுகளிலும் பல்வேறு காரணங்களால் எண்ணற்ற மக்கள் கண்முன்னே மடிந்து போகும் அவல நிலையை கண்ணோக்கியருளும். விடுதலை பெற முடியாமல் ஒவ்வொரு நாளும் உயிருக்காய் போராடும் அனைத்து மக்களையும் நீர் சிலுவையில் சிந்திய இரத்தத்தினால் நனைத்து தூய்மையாக்கி புது விடுதலையையும் புது வாழ்வையும் கொடுத்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எமது நாட்டிற்காக மன்றாடுவோம். எமது நாட்டில் இடம்பெறும் மாறுபட்ட அரசியல் மாற்றங்கள், அசாதாரண சூழ்நிலைகள், பயங்கரவாத கொள்கைகள் மாற்றப்படவும், மக்களின் மனநிலைகள் அமைதியை நாடி தேடவும், நீதிக்காக நேர்மைக்காக உழைக்கும் கரங்கள் உயர்வு பெறவும், உண்மையை எடுத்துரைக்கும் வீரர்கள் வேர்களாக ஊன்றப்படவும் அருள் வேண்டுவோம். புதிய திருப்பத்தை எதிர்பார்க்கும் அம்மக்கள் நிறைவாழ்வை அடையவும் ஒன்றுபட்டு உழைக்கவும் உமது அருளால் நிறைத்திட வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். மன்றாட்டை கேட்டருளும். நமது சொந்த கருத்தலுக்காக மன்றாடுவோம். வாழ்வின் நிறைவே இறைவா, நீங்கள் உங்களை ஒவ்வொரு ஒரு நிறைவான நிலையான வாழ்வுக்கு அழைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். அதற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். இந்த நிலைவாழ்வு பயணத்திலே நாங்கள் எங்களை தகுந்த முறையிலே ஆயத்தம் செய்யவும், அந்த நிறைவாழ்வு பயணத்தை நாங்கள் இறுதி வரை நடந்து வெற்றி காண அருள் புரியவும் வேண்டுமென்று எங்கள் ஆண்டவரும் திருமகளுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
மலர்களில் விழுந்து மணமென நுழைந்து காற்றினில் கலந்து கனிவோடு மணிக்கும் இறைவா உந்தன் பாதம் வருகின்றேன். என்னையே உனக்காக தருகின்றேன். சகோதர சகோதரின் நாமலில் ஒன்றிணைந்து ஒப்புக் கொடுக்கிற இந்த திருப்பலியானது எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையில் திருப்பலி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, ஒரு முறை ஒப்புக் கொடுக்கப்பட்ட ஒரே பலியினால் உமக்கென மக்களை சொந்தமாக்கி கொண்டீரே. உமது திரு அவையில் ஒற்றுமை அமைதியாகிய கொடைகளை எங்களுக்கு கனிவுடன் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவராகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானதே. கடந்த வாரத்தில் இறைவன் செய்த நலத்து நன்மைகளுக்கு நன்றி கூறுவோம். வர இருக்கின்ற நன்மைகளை ஆண்டவர் பொழிய இருக்கின்ற வரும் வாரத்திலே அதை நினைத்து நன்றி கூறியவர்களாக இந்த தொடக்க உரையிலே மன்றாடுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவாம், எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் வெற்றிக்குரிய செயலுமாகும். நாங்கள் வாழ்வதும் இயங்குவதும் இருப்பதும் உம்மிலேதான். இந்த உடலோடு வாழ்க்கையில் மது பரிவிரக்கத்தின் பயன்களை மட்டுமே நாங்கள் நாள்தோறும் அனுபவிப்பதோடு அன்றி இப்பொழுதே நிலை வாழ்வின் பிடியையும் கொண்டுள்ளோம். ஏனெனில் ஆவியாரின் முதற்கனிகளை பெற்றுள்ள நாங்கள் பாஸ்கா மறை நிகழ்வின் பயன் எங்களுக்கு என்றும் உண்டு என நம்புகின்றோம். அந்த ஆவியார் வழியாகவே நீர் இயேசுவை சாவினின்று உயிர்த்தெழ செய்தீர். ஆகவே நாங்கள் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து உம்மை புகழ்ந்தேற்றி அக்களித்து கொண்டாடி ஆர்ப்பரித்து ஒன்றாக சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பேரால் வருபவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர். உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனிலும் திருமகனாய் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கை ஒப்புக் கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது கொண்டு சேர்த்து வருகின்றீர். எனவே ஆண்டவரே, கற்பனைக்கு நாங்கள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதே தூய ஆவியால் புனிதமாக்கல் வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு திருமகனாய் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை மார்பனவாக அவர் பணித்தவாறே இம்மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து மக்கள் நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள்.
ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கன்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நான் உம் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் விண்ணேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்பொழுதுமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கிரளுமை மன்றாடுகின்றோம். இப்பலியினால் நீர் உளம் கனிய திருவிழமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திருவுடல் திரு தத்துவத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்க செய்வீராக. இவரை எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக பொருதுமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியாம், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், சிறப்பாக நமது ஆலய பாதுகாவலர் புனித யாக்கோப்பு, மாட்சிமிகு மறைசாட்சியர், நம் நாட்டின் பாதுகாவலர் புனித யோசபாஸ், மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பேற்றுக்கு தகுதி உடையோர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் அது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்க இப்பலி உலகிற்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் அது திரு அவையை சிறப்பாக உம்மடியாராய் எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோம், எங்கள் ஆயர் ஜஸ்டின், ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெற செய்வீராக. நீர் விரும்பியபடியும் திருமுன்னிற்கின்ற குடும்பத்தின் வேண்டுதலுக்கு கனிவுடன் செவிசாய்த்தலும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறிருக்கும் உடைய பிள்ளைகளை கனிவுடன் மோடு சேர்த்து கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் உமக்கு கொந்தவர்களாய் வாழ்ந்து விலக விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றலும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடும் ஆட்சியால் என்றும் மனநிறைவடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நம்பியிருக்கின்றோம். இவர் வழியாகவே நீர் உலகிற்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியது.
வழியாக எமக்கு முன்பாக சென்று எமக்கு முன்மாறி காட்டிய இயேசு சிலுவையில் உயர்த்தப்பட்டார் என்பதை உணர்கின்றோம். அவர் உன்னதத்துக்கு சென்று எங்களுக்கு ஒரு இடம் ஆயத்தப்படுத்துகின்றார். அவை நாங்களும் துன்ப தீரங்களை நல்ல முறையில் ஏற்று அந்த இடத்திற்கு போய் சேர வரம் வேண்டி உன்னத தந்தை நோக்கி கிறிஸ்து வழியாக மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமையானத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இது நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்துவர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உங்கள் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உங்கள் திருவிழத்துக்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தொழிவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. பெற்றுக்கொண்ட இந்த அமைதியை ஒருவருக்கு ஒருவர் பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு அமைதி ஆகட்டும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். கிறிஸ்து இயேசுவின் திருவுடலும் இரத்தமும் ஒன்றாய் கலந்து இதை உட்கொள்ளும் நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்து செல்வனவாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, உயிருள்ள இறைவனின் திருமகனே, தந்தையின் திருவிழப்படி தூய் ஆவியாரின் ஒத்துழைப்பால் உமது இறப்பின் வழியாக உலகிற்கு வாழ்வளித்தீர். இந்த புனிதமிக்க உடலாலும் இரத்தத்தாலும் எங்களுடைய எல்லா குற்றங்களிலிருந்தும் தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து நாம் என்றும் உடைய கட்டளை கருத்தோன்றிருக்க செய்தலும் நாம் ஒருபோதும் உம்மை விட்டு பிரிந்தகல விடாதையும். இதோ உறவின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர், துன்ப தீரங்கள் வழியாக எம்மை புடமிடுகின்றவரும் இவரே. இவரது விருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேர் பெற்றோர். கிறிஸ்து இயேசுவின் திருவுடலும் இரத்தமும் உம்மை காத்து நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வனவாக.
ஆனந்த மழையில் நானிலம் மகிழ நன்னவர் எழுகின்றார். ஆனந்த மழையில் நானிலம் மகிழ மன்னவன் எழுகின்றார். கடந்த வாரத்திலும் இன்றும் திருப்பலி ஒப்பு கொடுத்த நமது அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய அருட்தந்தை மொன்ஃபோர்ட் அடிகளார் அவர்களுக்கு நமது மனமார்ந்த நன்றிகள்.
இவ்வார திருப்பலிகள் வழமை போன்று இடம்பெறும். எதிர்வரும் வெள்ளிக்கிழமை மாலை 5 மணிக்கு திருப்பலியும், அதனைத் தொடர்ந்து நற்கருணை எழுந்தேற்றமும் இறை தியான வழிபாடும் புனித யாகப்பர் ஆலயத்தில் மாதா டிவியை சேர்ந்த சகோதரர் சாஜு அவர்களினால் வழிநடத்தப்படும். இன்று மறைக்கல்வியும் திருப்பாலத்துவ சபை கூட்டமும் இடம்பெறும். பெற்றோர் பிள்ளைகளை அனுப்பி வைக்குமாறு அன்புடன் வேண்டப்படுகிறீர்கள். பங்கு மறைக்கல்வி ஆசிரியர்களுக்கான கூட்டம் இம்மாதம் 31ஆம் தேதி மாலை 4:30 மணிக்கு பங்கு பணிமனையில் இடம்பெறும். இன்று மாலை 5 மணிக்கு ஓகன் பழக விரும்பும் பிள்ளைகளுக்கான கூட்டம் இடம்பெறும். எதிர்வரும் திங்கட்கிழமை காலை 11:30 மணிக்கு விசேட திருப்பலி இடம்பெறும். சில்லாலை முதியோர் சங்கத்திடம் இருந்த அறிவித்தல். மேற்படி சங்கத்தின் பொதுக்கூட்டமானது இன்று காலை 10 மணிக்கு சங்க மண்டபத்தில் நடைபெறும். இந்த ஆண்டுக்கான சந்தாப்பணம் செலுத்தாதவர்கள் சந்தாப்பணம் செலுத்தி பற்றுச்சீட்டை பெற்றுக்கொள்ளவும். சகல அங்கத்தவர்களையும் தவறாது கலந்து கொள்ள அன்புடன் அழைக்கின்றோம். நன்றி. ஆண்டவரே, உம் செயல்களின் பணியால் பூவுலகம் நிறைவடைகின்றது. அதனால் பூவுலகில் நின்று உணவு அளிக்கின்றீர். திராட்சரசம் மனிதர் இதயத்தை மகிழ்விக்கின்றது. இறைவனுக்கு நன்றி கூறி செவிப்போம். ஆண்டவரே, உமது இரக்கத்தின் விருந்து எங்களுக்கு முழுமையான நலம் தரும் மருந்தாய் செயல்பட உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் உமது இரக்கத்தில் முழுமையாக நிலை பெற்றிருந்து அனைத்திலும் உமக்கு உகந்தவர்களாக இருக்க தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் எங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருக்கும் அயலவருக்கும் அன்பு பணிபுரிய அன்பிலும் அமைதியிலும் சென்று வாழ்வோம். இறைவனுக்கு நன்றி. கடவுளை சுமந்தவளே அம்மா, அருளினை நிறைவாய் கொண்டவளே அம்மா, உன்மார்போடு நான் சாய்ந்து மகிழ வேண்டும் அம்மா, உன் மடி தலை சாய்ந்து உறங்க வேண்டும் அம்மா, கருவினில் கடவுளை சுமந்தவளே அம்மா, உந்தன் பெயரை ஒரு முறை சொன்னால் உள்ளம் இங்கே மகிழ்கின்றது. கண்கள் மூடி கரங்கள் குவித்தால்
ஜூபிலி ஆண்டுக்கான வேண்டுதல் செபம். விண்ணகத்தில் இருக்கிற தந்தையே, உம் திருமகனும் எங்கள் சகோதரனுமாகிய இயேசு கிறிஸ்துவில் நீர் வந்தளித்த நம்பிக்கையும் தூய ஆவியாரும் இதயங்களில் தூண்டியுள்ள அன்பின் சுவாலையும் உமது அரசின் வருகைக்கான புனித எதிர்நோக்கை எம்மில் மேண்டள செய்வதாக. தீமையின் சக்திகள் வெல்லப்பட்டு உமது மாட்சி என்றென்றைக்கும் வெளிப்படுத்தப்படுகின்ற புதிய விண்ணகமும் புதிய மன்னகமும் பற்றிய உறுதியான எதிர்பார்ப்பை மானிடமும் படைப்பு அனைத்தும் பெற செய்தருளும்.